ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு காமன் செஷன்ல பைபிள்ல இருந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போறோம். யாரோட ஸ்டோரி தெரியுமா? நேபுகாத்நேச்சர் ராஜா நிறைய வாலிபர்களை கூட்டிட்டு வந்தாரு. அந்த வாலிபர்களை வச்சு கர்த்தர் எவ்வளவு பெரிய அதிசயத்தையோ அற்புதத்தையோ செஞ்சாரு அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியில பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரி பார்க்க போறது தானியேல் புக்ல இருந்து. தானியேல் புக்கை எழுதுனது யார் தெரியுமா? தானியேல் ராஜா தான் தானியேல் புக்கை எழுதுனாங்க. அது ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்துல ஒரு புக்குன்னு நம்ம சொல்லுவாங்க. தானியேல் புக் கிமு 530ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதினது. அதுல மொத்தமாவே 12 அதிகாரமும் 357 வசனமும் தான் இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டோரியில இருந்து நான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன். பார்க்கலாமா? பாபிலோன்ல இருந்து நேபுகாத்நேச்சர் ராஜா நிறைய பேர்த்த சிறைப்பிடிக்கிறதுக்காக எருசலேம் போனாரு. அங்க போய் யோயாக்கீமையும் அவருடைய ராஜ மக்களையும் அவர் கைப்பற்றி கொண்டாராம். கைப்பற்றி கொண்டதுக்கு அப்புறமா அங்க இருந்து சில வாலிபர்களையும் எடுத்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தின் பலத்துக்காக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்போதான் நம்மளுடைய தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சர் மூலமா கைப்பற்றப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த வாலிபர்களுக்கெல்லாம் உணவு, உடை ராஜா தானே கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ராஜா உணவு, உடை, தங்குறதுக்கு இடம் எல்லாம் கொடுத்துருந்தாங்களாம். பட் நம்ம வாலிபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ராஜ போஜனம் எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா ராஜ போஜனம்னா அதுல நிறைய மதுமானம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதனால அந்த மாதிரி உணவுகள் எங்களுக்கு வேண்டாம், அது கர்த்தருக்கு ஏற்றதா இருக்காதுன்னு சொல்லி நாங்க வழக்கமா சாப்பிட்ற காய்கறிகள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. அதனால அந்த ராஜாவுடைய சீஃப் ஆஃபீஸர் நான் உங்களுக்கு காய்கறிகளையே தரேன் அப்படின்னு சொல்லி 10 நாள் அளவும் காய்கறிகளை மட்டும் கொடுத்தாங்களாம். 10 நாள் கழிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது மற்ற வாலிபர்களை பார்க்கலாம் நம்மளுடைய அண்ணனுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப முகம் பொலிவுள்ளதா, சரீரம் புஷ்டி உள்ளதா காணப்பட்டாங்களாம். அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறமா ராஜா 3 வருஷம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கறாரு. எல்லா வாலிபர்களையும் கொண்டு வாங்க, நான் இப்ப வாலிபர்களோட பேசணும், அவங்களுடைய திறன் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத நான் செக் பண்ணணும்னு நினைச்சாராம். அப்போ நிறைய வாலிபர்கள் ராஜா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்களாம். ராஜாவும் எல்லா வாலிபர்கிட்ட பேசினதை விடையும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட அதிகமா பேசினாராம், அதிகமா ஷாக் ஆனாராம், இம்ப்ரெஸ் ஆனாராம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த 3 பேரும் ஏசப்பாக்காக ஏசப்பாக்கு பிடிச்சதான் செய்யணும்னு நினைச்சாங்கல்ல, அதனால ஏசப்பா அவங்களுக்கு அதிக கிருபைகளை கொடுத்து ரொம்ப ஞானவான்களா மாத்தினாராம். இந்த மாதிரி நாட்கள் போகும்போது ராஜா அவங்கள நிறைய அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய அதிகாரங்களையும் கொடுத்து பாபிலோன்ல உயர்த்தி வச்சாரு. ஒரு நாள் அந்த ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? நான் தான் இந்த தேசத்திலேயே ஒரு பெரிய ராஜாவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பொற்சிலையை நம்ம செய்யலான்னு டிசைட் பண்ணாராமா. சரி, ஓகே, பொற்சிலையை செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம அதை வணங்க சொல்லலாம். வணங்க சொல்லும் போது எல்லாருமே என்னை வணங்குவாங்க, அது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும், பெருமையா இருக்கும் அப்படின்னு அந்த ராஜா நினைச்சாராமா. எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பொற்சிலையை நிறுத்தி தாளமேளங்களோட நிறைய சத்தங்களோட அந்த பொற்சிலையை வணங்குறதுக்கு கட்டளையிட்டாராம். கட்டளையிடும் போது நம்மளுடைய 3 அண்ணனுங்க மட்டும் அந்த பொற்சிலையை வணங்கவே இல்லை. மற்ற எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், எல்லா ஊர் மக்களும் அந்த பொற்சிலையை வணங்கினாங்களாமா. அப்போ ராஜா கிட்ட பாபிலோன் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ராஜா யூதால இருந்து நீங்க கூட்டிட்டு வந்த 3 வாலிபர்கள் மட்டும் உங்களுடைய பொற்சிலையை வணங்கவே இல்லை ராஜா அப்படின்னு சொன்னாராமா. அப்ப ராஜா கூப்பிட்டு கேக்குறாரு, இங்க வாங்க பசங்களா, நீங்க என்ன பண்ணீங்க, என்னோட பொற்சிலையை வணங்கலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பசங்க சொல்றாங்க, எங்களுடைய தேவனை என்று நாங்க வேற யாரையும் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க சொன்னாங்களாம். ராஜாக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே அந்த ராஜா சொன்னாங்களாமா, இங்க பாருங்க, எரிகிற அக்னி சூளைய நான் 7 மடங்கு அதிகப்படுத்தி உங்களை உள்ள போட்டுருவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், செகண்ட் சான்ஸ் தரேன், அந்த செகண்ட் சான்ஸ்ல நீங்க என்ன பணிந்து கொள்ளணும்னு சொன்னாராம். மறுபடியும் மேலத்தள சத்தங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டுச்சு. ஆனா மறுபடியும் நம்ம அண்ணனுங்க என்ன பண்ணல, அந்த பொற்சிலைய வணங்கவே இல்லையாமா. உடனே இந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, நிறைய போர்ச்சேவகர்களை வர சொல்லி, ரொம்ப பலமுள்ள போர்ச்சேவகர்களை வர சொல்லி இந்த அண்ணனுங்க 3 பேரையும் கொண்டு போய் எரிகிற அக்னி சூளைக்குள்ள போட போயிட்டாராம். எரிகிற அக்னி சூளை எப்படி இருக்கும்? அவ்வளோ தீ, அவ்வளோ ஹீட்டா இருக்கும்ல, நம்மளால சின்ன ஒரு நெருப்புக்குள்ளேயே கை வைக்க முடியாதுல்ல. ஆனா அவ்வளோ பெரிய அக்னி சூளையில இந்த அண்ணாங்களை போட போனவங்களே எரிஞ்சு போயிட்டாங்களாமா. ஆனா இந்த அண்ணாங்க என்ன பண்ணல, எரிஞ்சே போகல. இவங்க கட்டுண்டவர்
குற்றவாளிகளா உள்ள போய் போடப்பட்டவங்க இந்த ராஜா வெளியில இருந்து பார்க்கும்போது 3 பேரை தானே போட்டோம், எப்படி இப்ப 4 பேர் தெரியுறாங்க, அதுவும் விடுதலையா தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டாங்களாமா. ஷாக் ஆகி இந்த ராஜா இங்க இருந்து பாக்குறாங்களாம். அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களாம். பார்த்துட்டு இருக்கும்போது அதுல மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயலா தேவனுடைய ஆவியானவர் வந்ததை அந்த ராஜாவும் ஊர் மக்களும் கண்டார்களாம். இந்த அண்ணனுங்களும் உள்ள இருந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்காங்கல்ல, இவங்களா விடுதலையா அந்த அக்னி சூளையில இருந்து வெளியில நடந்து வந்தாங்களாம். நடந்து வரும்போது இந்த ராஜா சொன்னாங்களாம், நீங்க கும்பிடுற தேவன் தான் மெய்யான தேவன், இந்த தேவனை தான் இனிமேல் இந்த தேசத்துல இருக்க எல்லாருமே வணங்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்களாம். பாத்தீங்களா, ஏசப்பா நம்ம உண்மையா இருந்தோம்னா, ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சோம்னா அவர் நம்மள அநேகங்களுக்கு அதிகாரியாகவும் அற்புதங்களையும் செஞ்சு நம்மளையும் உயர்த்துவாரு, இந்த தேசத்துல இருக்க ஒவ்வொருவருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகேவா குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே மாதிரி எப்பவுமே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நல்லா ப்ரேயர் பண்ணணும், ஏசப்பாக்கு உண்மையா இருக்கணும். ஏசப்பாக்கு உண்மையா இருந்தா ஏசப்பா பெரிய பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வாங்க. ஓகே குட்டீஸ், பை.